கிடக்குறானுங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல. சின்ன வயசுல இருந்தே என்ன எல்லாரும் இப்படித்தானே ட்ரீட் பண்றாங்க. ஆனா இனி அப்படி இருக்க போறதில்ல. என்ன கிண்டல் பண்றவங்களுடைய பள்ளத்தட்டை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. ஒருவேளை அவ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பாளோ? அந்த தடியனையா இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஒருவேளை அவன் மேல இருக்கிற கோவத்தாலதான் போனை உடைச்சிட்டாலோ. இவ பண்ணக்கூடிய ஆளுதான். ரைட்ரா, இப்ப புலம்ப போறா. சீத்தலையும் வாங்கிட்டா, சோத்தலையும் வாங்கிட்டா. இப்ப யார்கிட்ட வாங்கியிருப்பா? மண்டை வெடிச்சிரும் போல இருக்கே. காலையிலேயே பேசாம எதுக்காக அவங்களை இக்னோர் பண்ண? காலையில அவன்கிட்ட கேள்வி கேட்டு கடுப்பேத்திட்டேன் போலயே. என்ன மன்னிச்சிருங்க மிஸ் ஆயாசே. என்ன மன்னிச்சிடுறா புட்டி பயலே. பொறுக்கி எரும மாடு நீ. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இவங்க இப்போ கிஸ் அடிச்சாங்கல்ல. நான் தான் சொன்னல, மோமுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு. இவனை கிஸ் அடிக்கதான் காலையில இருந்து யோசிச்சிட்டு இருந்தியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த பொசுக்கட்ட பையல கிஸ் அடிப்பேன்னு நினைச்சியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பைத்தியக்காரிய நான் எப்படி கிஸ் அடிப்பேன்? மூட்ரா குரங்கு. என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிஸ் அடிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஓவரா அல்டிக்காத. அந்த கிஸ் ரொம்ப காவலமா இருக்கும். சிங்கிள் பசங்க எல்லாம் வாயா இல்ல கோஆபரேஷன் குப்பை தொட்டியான்னு தெரியல. ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிடைச்சா அவன ஆட்டைய போட ஆட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. போடு. கண்ணாடியில போய் நீ உன் மூஞ்ச பாரு. உனக்கெல்லாம் என்கிட்ட பேச கூட தகுதி இல்ல. ஆமாமா, உன்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒத்த கால்ல நிக்கிறேன் பாரு. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அப்படியா? நீங்க ஏன்டையா பேசுறீங்க? ஆமா, நான் தான் உங்களை தெரியாம இடிச்சிட்டேன். உங்களுக்கு அடி எதுவும் படலையே? அடடா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இடிய இடிச்சாலும் அசராம நிப்பேன். இந்த மாதிரி முட்டாள் பசங்க தான் ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே அது காதல்னு நினைச்சுப்பானுங்க. கடைசியில அவன் எப்படி பல்ப் வாங்குறான்னு பாரு. இந்நேரம் சோடா புட்டி மேலே கீழேயும் குதிச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இது எப்படி அவ மேல விழுந்துச்சு? சம்பந்தமே இல்லாம இது எங்க இருந்து வந்துச்சு? அவளுக்கு என்னாச்சு? ஏன் மல்லாந்து கிடக்குறா? ஒருவேளை என் மேல இடிச்சு என் பவர் தாங்காம மயங்கி விழுந்துட்டாலோ? மிஸ் அயாசே, சோடா புட்டி வரியா வீட்டுக்கு ஒன்னா போலாம். உனக்கு என்னடா குறைச்சல்? இந்த ஸ்கூல்ல நீ ஒரு அழகான பையன் தான். தன்னை தானே அழகுன்னு பேத்திக்கிற பைத்தியத்துக்கு தான் உன் அருமை புரியாம இருக்கு. போனா போட்டோன்னு சும்மா விட. இன்னொரு வாட்டி இவன் கிட்ட வச்சுக்கிட்டு செவ்வளு பிஞ்சிரும். சரி, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கே நாம அந்த காஜு புடிச்ச கிளவி கதையை முடிச்சிட்டோம்ல. ஆமா, முடிச்சிட்டோம். அப்புறம் பிரேயர் கூட பண்ணுமே. சாபமும் போயிடுச்சு, உன் பொருளும் வந்துருச்சு. மறுபடியும் இப்ப என்ன பிரச்சனை? அத காணோம். எதை காணோம்? என் சுண்டக்கா. எதை? என் சுண்டக்காவை காணோம். மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கட்டுரு. நான் அதுக்கு தான் அப்பவே உன்னை காட்டுன்னு சொன்னேன். ஆம்பளைங்க அடையாளம்னு பீத்திக்கிட்ட. இப்ப கொத்தோட மொத்தமா போச்சா? மிஸ் அயாசே, கெக்க பெக்கன்னு சிரிக்கிறத நிப்பாட்டுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். வெள்ளரிக்கா கிடைச்ச சந்தோஷத்துல சுண்டக்காய மறந்துட்டேன். ஏண்டடே, இத கூட கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு இருந்ததே தம்மா தூண்டு. அப்படியே பார்த்த மாதிரி பேசாதீங்க. அவன் சுண்டக்காய சுத்தி ஏன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய வச்சு வேலி போட்டிருக்கேன். அது பாக்கறதுக்கு பல பலன்னு தங்க மாதிரி ஜொலிக்கும். அதனால அத சீக்கிரமா தேடி கண்டு போடுங்க. தொலைச்சிட்டு பேசுற பேச்ச பாரு. வெள்ளரிக்கா மாதிரி சுண்டக்காவும் குட்டியா இருக்கும் போல என் கண்ணுக்கே தெரியல. ஓவரா பெடாத்தாம தேடுற வழிய மட்டும் பாரு. ஒருவேளை காக்கா கொத்திட்டு போயிருக்குமோ? பயங்கரமா இருக்கே. எவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னா வேற யாராவது எடுத்திருப்பாங்களோ? அத பத்தி நான் ஏண்டி கவலைப்படணும்?
நான் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இந்த கிழவிக்கு குசும்ப பாத்தியா? மரியாதை எங்க கூட சேர்ந்து தேடு. வயசான பாட்டின்னு கூட பார்க்க மாட்டீங்களா? ஐயோ வலிக்குதே. நான் மறக்க மாட்டேன் உங்களை, இதே மாதிரி நான் நசுக்குவேன். அடியே கிளவி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை மிஸ் அயாசி வீட்ல தானே பூட்டி வச்சோம், அங்க இருந்து எப்படி தப்பிச்ச? நான் ஒரு சுதந்திர பறவைடா, என்ன பூட்டிலாம் வைக்க முடியாது. தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கோம், இல்லனா சிறகடிப்போம். சிறகடிப்போம் நாங்க. கிளவிக்கு காமெடி ஒரு கேடு. அதனால நாங்க சீக்கிரம் கடன்காரி ஆயிடுவோம். ஒரு வழியா எனக்கு தேவைப்படுற எல்லா பொருளும் இங்க வந்துருச்சு. என்ன இது நாறுது? கிராஸ் தான் கொண்டு வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது? கொண்டு வந்ததே பெருசு, பேச்ச பாரு. நம்ம இத வச்சு என்ன பண்ண போறோம்? சொல்றேன் இருங்க, என்ன அவசரம்? என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்ன பண்ணாலும் அது தப்பா போகாது. என்னால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். போனா போதும் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்ல வேணான்னு பார்த்தேன். நீ பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உன் கூட சேர்ந்து சுத்துறதுனால எல்லாரும் என்னையும் பைத்தியம் நினைக்க போறாங்க. ரெட் கலர்ல Dress போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு யாரு? முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க அந்த மாதிரி யாருமே இல்ல. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா அவன் சுண்டக்கா உன்கிட்ட தான் இருக்கான். இந்த கோல்டன் பால சுண்டக்கான்னு சொல்ற. என்ன ஆனாலும் இத உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தை காப்பாத்த சொல்லி கடவுள் என்ன மாதிரி ஒரு அழகான தேவதை கிட்ட இந்த பட்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அடியே பைத்தியம், இது கடவுள் கொடுத்த பட்டம் இல்ல புட்டியோட கொட்டை. போதும் போதும், விட்டா நீ ரொம்ப ஓவரா போறியே. முதல்ல யாரு நீ? நீ முழுங்கின மூணத்தையும் இப்போ உடனே துப்பிடு. போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுடுறேன். ஏதோ பாரு, எலி புழுக்க சைஸ்ல இருந்துட்டு என்னையே மிரட்டுறீங்க.